பிரவீன், புதுக்கோட்டை மாவட்டம் டி கலப்பம் பள்ளியில் சமைக்கும்போது, அதாவது மதிய உணவு சமைக்கும்போது திடீரென்று கேஸ் சிலிண்டர் லீக் ஆனதால் தீ பற்றி எரிய தொடங்கியது. இதையடுத்து தீயணைப்பு துறையினர் அங்கு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் டி கலப்பம் அரசு தொடக்கப்பள்ளி புது கட்டிடம் கட்டி வருவதால் அருகில் உள்ள ஆண்டிக்கோன்பட்டி நூலக கட்டிடத்தில் தற்போது பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பள்ளி செயல்படும் நூலகம் கட்டிடம் அருகேதான் காலை உணவு சமைத்துவிட்டு மதிய உணவு சமைப்பதற்காக சமையலர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று சிலிண்டரில் லீக்கேஜ் ஏற்பட்டு தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதையடுத்து அந்த பகுதியில் பொதுமக்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதாவது இப்ப தற்போது சமூக வலைதளங்களில் சிலிண்டர் வெடித்து சரியாக தகவல் எல்லாம் வெளியானது. ஆனால் வெடித்து சிதறவில்லை. சிலிண்டர் லீக் ஆனதால் லேசாக தீப்பற்றி மட்டுமே இருந்தது. இதனால் எந்த அசம்பாவிதம் நடைபெறவில்லை. அசம்பாவிதம் நடைபெறுவதற்குள் தீயணைப்பு துறை பொதுமக்கள் அணைச்சிட்டாங்க. இருந்தாலும் அருகிலே இருந்த வெடித்து செய்ததால் அருகில் மாணவர்கள், அதாவது வகுப்பறைகள், போதிய வகுப்பறைகள் இல்லாமல் சிரமப்பட்டிருக்கிற நிலையில் வெடித்து செய்தால் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இனி வரும் காலங்களில் இது மாதிரி அஜாக்கிரதையாக செயல்படாமல் பள்ளி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் திறன்பட செயல்பட வேண்டும் என்று அந்த பகுதி சமூகர்கள் வேண்டுகோள் எடுத்திருக்காங்க. பிரவீன், அரசு பள்ளியில் மதிய உணவு தயார் செய்த போது சிலிண்டரிலிருந்து வாயு கசிவானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவலுக்கு நன்றி காமராஜ்.